அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி ஒரு மார்னிங் vlog பார்க்கலாமா? ஃபிஷ் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எங்களுக்கும் இல்லை, எங்களுடைய கேட்ஸ்க்கும் இல்லை. அதனால் நான் வாங்க போகிறேன். இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன். இது வந்து 11:30 12 o'clock இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து வருவாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து மீன் கிடச்சிடும். மார்க்கெட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து 2 அக்கா வச்சிட்ருப்பாங்க மீன். ஒரு அக்கா கிட்டே எப்போனாச்சும் தான் வாங்குவேன். இன்னொரு அக்கா வந்து ரெகுலராக நான் எப்போவுமே வாங்குகிற அவங்கக்கிட்ட தான் நான் வாங்குறது. வாங்க அக்கா என்னென்ன மீன் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வஞ்சிரம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா சங்கரா, மஞ்சப்பாறை, சின்ன பாறை, கொடுவா எல்லாமே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுவாலாம் 2000 ரூபாய் அந்த மாதிரி சொன்னாங்க. வஞ்சிரம் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம். சின்ன வஞ்சிரம் வந்து விலை கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பூனைங்களுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன மீன், நவரை அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு, நான் என்ன மீன் வாங்கிட்டு வந்தது நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இந்த வெஜிடபிள்ஸ் கடையிலலாம் நான் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியாக எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால் நான் டக்குன்னு ஷார்ட்ஸ்லாம் எடுத்துடுவேன் வெளியில் போகும்போது. இந்த மாதிரி வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கீழேயே போட்டுட்டேன். என்னடா கீழே வச்சுட்டேன்னு பார்க்காதீங்க. எல்லாமே நான் வாஷ் பண்ணி தான் அப்புறமா யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அப்படியே போட்டுட்டேன். புர்கா கூட கழட்டாமல் வந்த கையோடு நான் எல்லாமே எடுத்து வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கீழே ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் ஆனியன்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து கூலிங் வராது. நம்மளுக்கு வெங்காயம் தாராளமாக வைக்கலாம். நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து இடையில என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க. அப்படியே பேசிகிட்டே ஒரு வேலையாக நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து இன்னொரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து எல்லாம் தூசிலாம் தட்டிட்டு நான் டொமேட்டோஸ்லாம் போட்டுக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் பச்சையாக தான் பார்த்து வாங்கினேன். ரொம்ப பழமாக வாங்கிட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடும்னு சொல்லி கொஞ்சம் பச்சையாக தான் நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் நான் போட்டுக்கிறேன். கரெக்டாக பர்ஃபெக்டான ஆர்கனைஸ்லாம் நான் அவ்வளோவா பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு பண்ணுவேன். இந்த மல்லி வந்து இந்த மாதிரி கீழே வந்து வேறு பகுதியை நம்ம எடுத்துகிட்டு வச்சோன்னா ஒரு வாரம் கிட்ட நல்லா வரும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம பச்சை மிளகா வச்சுக்கலாம். நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பொருள் காலி ஆச்சுன்னா அதில் தான் நம்ம லேடிஸ்லாம் வைப்போம் இல்லையா. நான் வந்து அந்த மாதிரிலாம் அந்த ஜாம் பாக்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. அதில் வந்து பச்சை மிளகா இந்த மாதிரி காம்பு கிள்ளிட்டு வச்சா ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து இது எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கணும். எனக்கு அரைச்சியும் வச்சுருப்பேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மற்ற ரெசிபீஸ்க்கெலாம் தேவைப்படுறோன்னு இந்த மாதிரி கூட நான் முழுசாகவும் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி என்ன ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன்னா கொஞ்சம் பூனைங்களுக்காக நவர மீனும் வஞ்சிரம் மீனும் வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக. இந்த வஞ்சிரம் மீன் என்ன ரேட்டு என்ன ரெசிபின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.